ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய எஸ்பிஐ பேங்கோட டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா எப்படி வந்து யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமாக அந்த கார்டை வந்து பிளாக் பண்ணுறது, அந்த கார்டை யாராவது யூஸ் பண்ணால் கூட அமௌண்ட் எடுக்க முடியாதது மாதிரி பிளாக் பண்ணுறது இப்படி, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்பிஐயில் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டுருங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யோனோ எஸ்பிஐ ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி யோனோ எஸ்பிஐ ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதோட ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஸோ ஹோம் பேஜை கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் வீ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அண்ட் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ஏடிஎம் பார் டெபிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேரக்ட் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் என்னென்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இன்டர்நெட் பேங்கிங்கோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ரெண்டு ஆப்ஷன் மெயினாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கார்டுன்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனேஜ் கார்டுன்னு இருக்கும். ஸோ பிளாக் கார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கார்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் வந்து யார் ட்ரை பண்ணால் கூட உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் பணம் எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் அந்த கார்டு வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, அந்த கார்டு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மேனேஜ் கார்டுக்குள்ளே போய் அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனபிளில் இருக்கும். அதாவது டிரான்சாக்ஷன், ஏடிஎம் டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன், இந்த எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனபிளில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணி வச்சுங்க. அந்த ப்ளூ கலரில் இருக்க ஐக்கானை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசபிள் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி செலக்ட் கார்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் கரெக்டாக அந்த கார்டோட நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் டிசபிள் பண்ணி வச்சிங்கன்னா அதில் வந்து எந்த டிரான்சாக்ஷனுமே எந்த இதுவுமே பண்ணவும் முடியாது. பட் அந்த கார்டு உங்களுக்கு ரிட்டன் கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணி மறுபடியும் இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுட்டீங்க, மறுபடியும் அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ரெண்டு மெத்தடு. ஒன்று வந்து பிளாக் கார்டு கொடுத்திங்கன்னா டோட்டலாகவே இந்த கார்டு வந்து பிளாக் ஆயிரும். ஸோ டெம்பரரி உங்களுக்கு அந்த கார்டு வந்து பிளாக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மேனேஜ் யூஸரில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் எல்லாமே டிசபிள் பண்ணிவிட்டு கார்டு கிடச்சதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு பழைய மாதிரி ஓப்பன் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.